எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாம் சௌக்கியம் தானுங்க? நல்லா சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நாம ஒரு அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டுங்க. நம்ம குட்டியவனுக்குங்க, நம்ம அம்மனிக்கும் நம்ம கையால பிரியாணி செஞ்சா தான் ரொம்ப பிடிக்குங்க. அதனாலேங்க. இதுக்கு நாங்க ஒரு 3/4 கிலோ கறி எடுத்துருக்கோங்க, கோழிக்கறி. அப்புறம் இது ஒரு எலுமிச்சங்காய எடுத்துக்கங்க, நல்லா புழிஞ்சு வச்சிருக்கேங்க, ஒரே ஒரு எலுமிச்சங்காய. அப்புறம் கூட ஒரு 1 1/2 ஸ்பூன் உப்புங்க. அப்பதான் உப்பு நல்லா இறங்கும் கறிக்குள்ள. கூட மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூனுங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூனுங்க. அப்பதான் இந்த காரம், உப்பு இதெல்லாம் வந்து கறிக்குள்ள இறங்கி சாப்பிட்றப்ப அருமையா இருக்குங்க. இது காஷ்மீரி மிளகாத்தூளுங்க. இது கலருக்கோசரம் போடுறதுங்க. அப்புறம் தயிருங்க. தயிர் ஒரு கப் எடுத்து தனியா வச்சிருக்கிறேங்க. கெட்டி தயிரா. அது கலந்த பின்னாடி கடைசியா சேர்த்துக்கலான்னு பார்த்துக்கங்களேன். இப்ப இந்த மாரி நல்லா கலந்து வச்ச பின்னாடிங்க, நம்ம அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாங்க. அதுக்குள்ளாரைங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. உங்க வூட்டு பிள்ளையா நெனச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்படியே கூட நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு கமெண்ட் போடுங்க. அப்படியே லைக்கும் போடுங்க. இப்போ வந்து தயிர் போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இதில வந்து திரி திரியா இல்லாத மாரிங்க நல்லா போட்டு கலரி விட்டுக்குங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழ புளிப்புங்க, தயிர் புளிப்பு இறங்குறப்போ, பிரியாணியில வந்து அந்த காரம் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்னு பார்த்துக்கங்களேன். நீங்க கடையில சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த ருசி வராதுங்க. எல்லாம் நல்லா கலந்து வச்ச பின்னாடிங்க இந்த மாரி ஏதோ மூடி இருந்துச்சுன்னா, மூடி நல்லா கரெக்ட்டா போட்டு மூடி ஃப்ரிட்ஜில வச்சுக்கங்க. இல்லைன்னா இந்த மாரி ஏதாச்சும் சவுக்காய் இருந்துச்சுன்னா போட்டு நல்லா இது பண்ணி ஃப்ரிட்ஜில ஒரு 7 மணி நேரம் வச்சுக்கங்க. நல்லா இருக்குங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரங்க. அதிகபட்சம் ஒரு 7 மணி நேரங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாங்க. நாங்க பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோங்க. ஒரு 1 1/4 டம்ளர் எடுத்துருக்கேங்க 3 பேர்த்துக்கு. அது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கழிஞ்சு விட்டுங்க ஊற வச்சு வச்சுக்கங்க. ஒரு 4, 5 டைம் கழிஞ்சுக்குங்களேன். அப்பதான் அந்த இதெல்லாம் போகும். நல்லா கழிஞ்சு வச்சுக்கங்க. இப்போ நாம ஒரு பாத்திரத்த எடுத்துக்கங்க. அடுப்புல லைட்டா சூடாகுற மாரிங்க பத்த வச்சு வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நெய் ஊத்திக்கலாங்க. இந்த பிரியாணிக்கு நெய் ஊத்துனா தான் அருமையா இருக்குங்க மணம். உங்க வீட்டு நாட்டு மாட்டு நெய்யி, எருமை நெய்யி அந்த மாரி இருந்துச்சுன்னா போட்டுக்கங்க. மணம் அப்படியே ஊரைய தூக்குங்க. கூட ஒரு 2 பட்டை, 4 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை போட்டுங்க. வெங்காயம் நாங்க 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோங்க. நல்லா சின்ன சின்னதா நீள நீளமா நறுக்கி அ போட்டுருக்கோங்க. ஏன்னா நாங்க 3 பேர் தானுங்க அதுக்கு தாங்க. அப்புறம் கூட ஒரு 4 பச்சை மிளகா, உப்பு சேர்த்திக்கங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டு, அப்புறம் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு போட்டு வணக்கி விட்டுக்குங்க. அப்புறம் அரிசி உலைய கொதிக்க வச்சுருக்கேங்க. அத போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு 1/4 பதம் வேகணுங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வேக விட்ட பின்னாடிங்க புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. அ அதுக்குள்ள பாருங்க அரிசி கொஞ்சம் 1/4 பதம் வந்துருச்சுங்க. இனி வடிச்சு தனியா எடுத்து வச்சிரலாங்க அத. அதுக்குள்ள இந்த பக்கம் தக்காளியும் வெந்துருச்சுங்க. இனி வந்து இதில கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து நாங்க ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூளுங்க, 1 ஸ்பூன் மொளகாத்தூளுங்க, 2 ஸ்பூன் கறி மசாலா, கரம் மசாலா 1 ஸ்பூனுங்க, அப்புறம் கொத்தமல்லி தூளு 2 ஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க நல்லா. அந்த மசாலா வாசனை எல்லாம் போற அளவுக்குங்க. வெந்த பின்னாடிங்க நம்ம ஊற வச்சிருக்கிற கறிங்க, அந்த மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருக்கிறோம்லங்க, அந்த கறிய போட்டுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அந்த சட்டியில கழுவி ஊத்துறதுக்கு நெறைய தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டாங்க. துளியூண்டு ஊத்தி அதில இருக்கிற மசாலா ஒட்டி இருக்கிற மசாலாவ மட்டும் எடுத்து இதில ஊத்திக்குங்க. ஊத்தி விட்டு நல்லா கெளறி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குங்க. மூடி போட்டு வேக விட்டுக்குங்க. அது ஓரளவுக்கு முக்கா பதம் வெந்த பின்னாடிங்க, நம்ம எடுத்து அரிசி போட்டுக்கலாங்க.
ஏன்னா முக்கால் பதம் வெந்தா தான் அந்த அரிசி வேகறதுக்கும், அந்த பதம் கறி வேகறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. பாருங்க முக்கால் பதம் வந்துருச்சு. இனி வந்து அரிசி போட்டுக்கலாங்க. அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த மசாலாவெல்லாம் அரிசியில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க அருமையாக. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்னாங்க, நம்ம இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுங்க. அதுக்கு மேலே தேவையில்லைங்க. அப்போ தான் அந்த அரிசி வேகறதுக்கு அதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. தண்ணியே இருக்காதுங்க. வத வதன்னு இருக்காதுங்க. இப்போ வீட்டில் வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலைய போட்டு அந்த மாதிரி மூடி வச்சுக்கலாங்க. வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கீது போட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தயிர் பச்சடி செஞ்சுக்கலாங்க. இதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை நீள நீளமா வெட்டிக்கங்க. அப்புறம் பச்சை மிளகாய எவ்வளோ பொடிசா வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடிசா வெட்டிக்கங்க. இத எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுங்க. கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நீங்கள் தயிர் எவ்வளோ போடுறீங்களோ. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. தயிரையும் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம பிரியாணியும் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா நம்ம அதை ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்திருக்குது. அப்படியே அரிசி உதிரி உதிரியாக இருக்குதுங்க. அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருக்குன்ட்டு.